வெல்கம் டு செல்விஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள்: பன்னீர் ஒரு பாக்கெட்டு, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கணும், 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுக்கணும், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கல் உப்பு தேவையான அளவு, வெந்தயக்கீரை காஞ்ச இலை கொஞ்சம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். பாதி அளவு வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம பன்னீரை வறுத்து வச்சுக்கணும். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பன்னீரை வறுக்க போகிறோம். இப்போ பன்னீர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலரில், நான் கோல்டன் கலரில் வறுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுக்காமே போட்டு மசாலாவில் சேர்க்கலாம், இப்படியும் செய்யலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் நான் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை சேர்த்துக்கணும். ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சது அரைச்சி மிக்சியில் போட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அது மிக்சியில் உள்ளதையும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்து தளபலன்னு கொதிக்கும், கையில் தெரிக்கும், பார்த்து மூடி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா அந்த மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா வெந்தயக்கீரை இலை காஞ்ச இலை வச்சுருக்கேன்ல, அதையும் நல்லா கையாலேயே நசுக்கி போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பன்னீரை அதோட சேர்த்துக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ணுறது வீடியோலாம் திரும்ப உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். அது மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கலந்து விட்டு பரிமாறணும்.